அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்ப்ரஸருங்க. கம்ப்ரஸரில் நார்மல் கம்ப்ரஸர் இருக்குது, ஆயில் ஃப்ரீ கம்ப்ரஸர் இருக்குது. அதாவது டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி சவுண்ட்லெஸ்ஸாக வர மாடல் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஓடக்கூடிய ஆப்ஷன் இருக்குங்க. இது அது மட்டும் இல்லாமல் நார்மலாக 8 கேஜி ப்ரெஷர் பாரில் வரக்கூடிய மாடல் நம்ம அடுத்து பார்க்குறோம். இதில் 12 கேஜி ப்ரெஷர் நம்மகிட்ட இருக்குது. 12 கேஜி எதுக்குன்னா நிமேட்டிக் ரெஞ்சு யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி ரேம்பு வண்டி தூக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குலாம் 12 கேஜி ப்ரெஷர்னு சொல்கிறது, பெரிய பெரிய மிஷினரி யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8 கேஜி ப்ரெஷர் பார்த்துடலாங்க. நம்ம பார்க்க போகிறதுங்க கம்ப்ரஸரில் டைரக்ட் டிரைவ், பெல்ட் டிரைவ் 2 டைப் இருக்குது. இந்த டைரக்ட் டிரைவ் மாடலில் 9 லிட்டர்லேருந்து அப் டு 50 லிட்டர் வரைக்கும் இருக்குங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 30 லிட்டரு காப்பர் மோட்டரில் வருங்க. எல்லாமே காப்பரில் தான் ஒரு 30க்கு மேலே எல்லாமே. மெயின் விஷயம் என்னென்னா இது வந்து 2 HP வரக்கூடியதுங்க. இதில் 50 லிட்டரில் வர்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 HPயில் வருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,500 வரும். அதே சமயம் இது பெல்ட் டிரைவ் மாடல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இண்டியன் மேக் டைப்னு சொல்கிறது. பெல்ட் டிரைவ் மாடலில் இது வந்து 50 லிட்டர் ஸ்டார்டிங்கு. இது 1.5 HP வரக்கூடியது, சிங்கிள் சிலிண்ட்ரு. இது பெரும்பாலும் டபுள் அவுட்புட் வருங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் வருது இல்லைங்களா, இதில் 2 அவுட்புட் வருது பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கேஜ் இதில் 8 கேஜி ப்ரெஷர்னு சொல்கிறதுங்க. ஜென்ரலாக அதாவது பார்த்தீங்கன்னா டயரு காற்று பிடிக்கிறதா இருக்கட்டும், பின் அடிக்கிற மிஷின் ஆகட்டும், பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பெல்ட் டிரைவ் மாடல் யூஸ் பண்ணலாம், டைரக்ட் டிரைவ் யூஸ் பண்ணலாம். பட் நடமாடும் இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்ட் டிரைவ் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக கொடுக்குறோம். பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண மாதிரினா இந்த மாதிரி பெல்ட் டிரைவ் மாடல் எடுத்துக்கலாங்க. இது 50 லிட்டர் இருக்குது, 1.5 HP. இதுக்கு அடுத்தது 70 லிட்டரில் வருதுங்க, 2 HPயில் வரும். இது டபுள் சிலிண்டரில் வந்துடுங்க. எல்லாமே டேங்கோட திக்னஸ் ஹெவியாக கொடுத்துருக்கோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுலேயே 110 லிட்டர் இருக்குதுங்க. 110 லிட்டர் இதில் 2 கலர் இருக்குது, ஒயிட் ஒன்று 3 கலர் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 110 லிட்டருங்க. இது வந்து 160 லிட்டர் வரக்கூடியது. இது வந்து 2 HP வரக்கூடியதுங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது 220 லிட்டர் வரக்கூடியது. இது வந்து 3 HP வரக்கூடியது. இதுலேயே 320 லிட்டர் இருக்குதுங்க. 320 லிட்டர் 5 HP வரைக்கும் இருக்குது 3 ஃபேஸில். பட் அதுலேயே 500 லிட்டர் டேங்க் வரைக்கும் பண்ணித்தரங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 HP வரைக்கும் பண்ணித்தரோம். கஸ்டமைஸ், அதாவது கம்பெனிக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஒரு பஞ்சக்கடை வச்சுருக்காங்க, டிராக்டர் ஜேசிபிலாம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ரஸர் எடுத்துக்கலாம். பிளாஸ்மா கட்டிங், வெல்டிங் மிஷின் பிளாஸ்மா கட் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி 220 லிட்டருக்கு மேலே எடுத்திங்கன்னா தான் செட் ஆகும். அது அவங்க தேவையை பொறுத்துங்க. நம்மகிட்ட கம்ப்ரஸரில் நிறைய மாடல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த மாடல் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி கம்ப்ரஸரை எல்லாம் யார் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னா SWAT அசோசியேட்ஸ்ங்கிற கம்பெனிங்க. இது எங்கே இருக்குன்னா ஈரோடு அண்ட் சேலத்தில் இருக்குது. இது சம்மந்தமான மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கால் பண்ணுங்கள் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.